ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நெய் தீபம் போடுறதுக்காக நான் மோல்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சிலிக்கான் மோல்டு ஒன்று வாங்கியிருந்தேங்க. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இந்த திரியுமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இப்போ டபுள் பாய்டு மெத்தடில் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சௌமிஸ் கிச்சனோட பசு நெய் இருக்குல்லங்க, அது கொஞ்சமாக போட்டுட்டுங்க. அதுக்கு மேலே தேன் மெழுகு கொஞ்சம் சீவி போட்டிருக்கிறேங்க. பச்சை கற்பூரம் ஒரு துண்டளவுக்கு நான் அதில் பொடிச்சு விட்டுருக்குறேங்க. நெய் பற்ற வைக்கும்போது அந்த தீபம் ஏற்றும்போது பச்சை கற்பூரம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. நமக்குமே மனசுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்காக பச்சை கற்பூரமும் 4 ஏலக்காயும் நல்லா தூள் பண்ணிட்டு சேர்த்துருக்குறேங்க. நம்ம கோவிலெல்லாம் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இந்த தீபம் ஏற்றும்போது ஒரு மனசுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. இப்போ எல்லாமே ஹீட் பண்ணதை டக்குன்னு நம்ம சிலிக்கான் மோட்டில் ஊற்றிருந்தேங்க. ஆற விடக்கூடாது. ஹீட்டாக இருக்கும்போதே ஊற்றிட்டோம்னா சீக்கிரமாக செட் ஆகிருங்க. பஞ்சகாவிய விளக்குமே என்கிட்ட இருந்துச்சுங்க. அதுலேயுமே நான் நெய் போட்டிருந்தேங்க, திரி போட்டு. ஏன்னா டக்குன்னு நம்ம அப்படியே எடுத்து பற்ற வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக. விளக்குலேயுமே நல்லா செட் ஆயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்து எடுத்திங்கன்னா சீக்கிரமாக செட் ஆயிருங்க. அழகாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக எடுத்து நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க. கோவில்களுக்கு போகும்போது நம்ம வீட்டில் சாமி கும்பிடும்போதுமே டக்குன்னு எடுத்து பற்ற வச்சோம்னா நமக்கு விளக்கு ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குங்க. இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சுங்க. சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பஞ்சகாவிய விளக்குமே நம்ம ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சகாவிய விளக்கு எடுத்து முருகர் முன்னாடி வச்சுருந்தாங்க. எப்போவுமே நான் திங்கள், செவ்வாய், வெள்ளி இந்த 3 நாளுமே பஞ்சகாவிய தீபம் முருகர் முன்னாடி ஏற்றிடுவேனுங்க. நேற்றுமே ஒன்று பற்ற வச்சுருந்தாங்க. அந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறமே அது நல்லா அந்த தீபம் எரியும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு ஃபுல்லாகவே நல்லா எரிஞ்சிருச்சுங்க. எரிஞ்சு முடிஞ்சு அதுலேருந்து வர்ற புகை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஹோமம் வளர்த்துனா எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே புகை வருமோ அதே மாதிரி அந்த ஸ்மெல் மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.